அகத்திய முனிவர் நடை பயணம். காசியில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள வாட் இஸ் இட் காசி தமிழ் சங்கமத்தின் கருப்பொருள் அகத்திய முனிவர் தொடர்பானது. இதையொட்டி சென்னை டி நகரில் அகத்திய முனிவர் வேடம் அணிந்த பள்ளி மாணவர்கள் நேற்று நடைப்பயணமாக சென்ற காட்சி. see this picture. ஓகேங்களா, மாணவர்கள் அகத்திய முனிவர் போல வேடம் அணிந்து நடைப்பயணம் செய்திருக்கிறார்கள். மாணவர்கள், மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், விவர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அகத்திய முனிவர் அவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, வைத்தியரும் கூட. ஆமாம், அவருடைய புத்தகங்கள் கிடைக்கும், கூகுளெல்லாம் போய் தேடினா கிடைக்கும். அற்புதம். சித்தர் சொல்லுவாங்க, ஊடுயிசம், ஊடுயிசம், ஹிப்னட்டிசம், அப்புறம் மெஸ்மரிசம், இந்த மாதிரி சகலகலா வல்லவர் அப்படின்னு கூட நம்ம அவர் சொல்லலாம். அகத்திய முனிவர். நான் அவருடைய புத்தகங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். ரொம்ப நம்ம அந்தாஸ்கோவுக்கு எதை பற்றியுமே ரொம்ப அதிகமாக தெரியல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வாலிபர்கள் வாலிப பெண்கள் மிக முக்கியமானவர்கள். சும்மா அகத்தியர் வேடம், அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஆமாம், அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் கொஞ்சம் அறிந்து கொண்டு, அந்த மாதிரி நம்ம ஒரு ரஜினி அந்த மாதிரி மழை அப்படி வாரிக்கிறது இல்லை. நடிப்பு மீன்ஸ் வாட்? நிறைய பேர் இன்றைக்கி நடிகர்களுக்கு அடிமையாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. செலிப்ரிட்டிகளுக்கு அடிமையாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. கல்வி அறிவு சுத்தமாக இல்லை. இப்போ அப்புறம் சொல்கிறாங்கல்ல, நடிப்புன்னா என்னங்க? பொய் தானே இல்லை? என்ன நடிக்கிற சொல்கிறாங்களா இல்லையா? இந்த படம்லாம் வேணாம்ப்பா, அந்த படம்லாம் ஓட்டாத சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சினிமா என்பது உலகை கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். சினிமா ரொம்ப நாடுகளில் இல்லை. சினிமா நிறைய சீனா எடுத்துங்க. சீனாலெல்லாம் நான் ஒரு 4 நெட்வொர்க் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய இன்றைக்கி நம்ம 85% இறக்குமதி. சீனா இல்லைன்னா நிறைய நாடுகள் இல்லை. இறக்குமதி என்ற பெயரில் அவர்களிடமிருந்து தான் நம்ம நிறைய வாங்கி துன்றோம். ஏற்றுமதி என்பதெல்லாம் அங்கே ஒன்றும் சும்மா கிடையாது. நம்ம நாட்டை எந்த ஒரு வரிசையிலையும் சேர்க்க முடியாது. இந்தியாவை தான் சொல்கிறேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், நீங்கள் அப்பா அம்மா பாவம்ல. இப்போ தாத்தா எடுத்துக்கோ. நம்ம தாத்தா மாதிரி வயசானவங்க எல்லாருமே, அப்பா அம்மா பாட்டிங்க, வயசானவங்க எல்லாருமே பிள்ளைங்க, ஐயோ இப்படி தண்ணியை போடுது, இப்படி கஞ்சாவை போடுது, இப்படி சின்ன சின்ன பொண்ணு பாப்பாங்களெல்லாம் பாலியல் தொல்லை கொடுக்குது, ஐயோ இதுக்காக நம்ம மாடு மேய்ச்சோம், ஆடு மேய்ச்சோம், குப்பை அள்ளி இதுங்களை நம்ம படிக்க வச்சோம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வருத்தங்களோடு துன்பங்களோடு சில தாத்தா பாட்டிங்கெல்லாம் சன்னியாசியாகவே போயிடுறாங்க, காண முடிகிறது என்று. ஸோ இளைஞர்கள், வாலிப பெண்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த உலகம் ஆச்சுப்பா. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, இந்த உலகத்தை யாருப்பா இந்த கிழவனுக்கு அப்புறம் சுமக்க போகிறீங்க? இருக்கிற கிழவெல்லாம் செத்து போகிறோம். நம்ம நிறைய கிழவர்கள், நல்ல கிழவர்கள். 99% கிழ பசங்க திருட்டு பசங்க. 99% கிழ பசங்க, கெளிவிங்க, பயங்கரமான திருட்டு பசங்க. இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் அனாதையாக சாவுறீங்க, ரோட்டில் பிச்சை எடுக்கிறீங்க. அதுக்கு காரணம் அவங்க தான். ஆமாம்ல, ஏப்பா காலங்காலமாக சொல்கிறாங்கல்லப்பா, பெற்றவங்க பண்ண பாவம் பிள்ளைங்களை போய் சேரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது எல்லாருக்கும் தெரியா? நீ சின்ன பாப்பாவாக இருப்போம், உனக்கே இந்த விஷயம் தெரியும். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு பாவம் செய்ய தோணுகிறது? நல்லா யோசிச்சு பாருங்கள் சில்ட்ரன்ஸ். நீங்கள் நல்லா படிக்கணும். அகத்தியர் மாதிரி வேஷம் போட்டால் மட்டும் பத்தாது. அப்படியே நீங்கள் அவர் யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். நான் தான் சொல்வேன், நீ உன்னை ஃபாலோ பண்ணுன்னு தான் தாத்தா எப்போவுமே சொல்லுவேன். உன்னை நீ அறிந்து கொள். உன் ப்ளஸ் என்ன, உன் மைனஸ் என்ன, உங்கள்கிட்ட எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ 64 சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீடமும் ஒவ்வொருத்தருக்கிட்ட கூட அந்த 64 கலைகள் கூட இருக்கலாம். ஒரு நடிகன் ஒரு தெருவுன்னு எடுத்துக்கப்பா, அந்த தெருவில் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க, நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய டைரக்டர்கள் இருக்கிறாங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10 பேர் மட்டும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நடிகன்னு இருக்கிறான். நீ போய் அவனுக்கு தேங்காய் ஒடிக்கிற, கற்பூரம் கொளுத்துற, தியேட்டரில் இருக்கிற சேரெல்லாம் ஒடிச்சிடுற. வரைக்கும் நீ சினிமா பார்க்க போகலன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ கடலை போகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபிகரை வலிச்சுன்னு போகிற. ஆமாம், அவ்வளோதான். ஒரு ஃபிகரை வலிச்சுன்னு போகிற. மற்றபடி நீ வேறு சினிமா தேட்டருக்கு எதுக்கு போகிற? சினிமா படம் பார்க்க போறியா? அப்படியே அந்த முழு சினிமா படத்தையும் பார்த்து நீ என்னத்தை புரிஞ்சுக்கிட்ட? ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணுவேன், கெட்டது பண்ணுவேன். எடுத்த உடனே அவன் ஒயின் ஷாப்பை காட்டுவான்.
எடுத்தோன்னே கற்பழிப்பு சீனை காட்டுவான். சினிமா என்பது அது ஒரு ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம். சீரியல் என்பது அது ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம். அதுலலாம் நீ சிந்தனை பெறவே முடியாது. அறிவு பெறவே முடியாது. உன் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு சினிமாவோ, சீரியலோ ஒரு காலத்திலயும் உதவாது. நல்ல புஸ்தகங்கள் தான். புஸ்தகங்கள் நான்லாம் தாத்தா கண்ட புஸ்தகத்தையும் படிப்பேன். கண்ட புஸ்தகத்தையும் ரோட்ல போம்போது ஏதாவது பேப்பர் கிடக்கும், அதையும் எடுத்து படிப்பேன். என்கிட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் வேணும்னா கேளுங்க, தாத்தா குடுப்பேன். தாத்தா ஏதோ வயசாகி போச்சு. இனிமே நான் ஆமா நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் புஸ்தகங்கள்லாம் என்ன ஆகும்? ஸோ, அதனால நிறைய புஸ்தகங்கள் படிங்க. ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த புஸ்தகத்த எழுதினார்ல, அந்த எழுத்தாளர், அந்த ஆசிரியர், அவரை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ஓ! இந்த ஆசிரியர் இப்படித்தானோ! தன்னுடைய கதையை தான் எழுதியிருக்கிறாரோ! ஸோ, இப்படி ஒரு 100 புஸ்தகத்த படிச்சா 100 பேர், ஆமா 100 பேருடைய சரித்திரம் உனக்கு தெரிந்து விடும். ஸோ, நல்ல புஸ்தகங்கள படிங்க. நெறைய படிங்க. படிப்பு இல்லாததுனால தான் நம்ம நாடு இன்னைக்கு குப்பை தொட்டியா இருக்குது. நம்ம நாடெல்லாம் திருத்தலாம் முடியாது. தாத்தா ஒண்ணா காலங்காலமா கத்திக்கினே இருக்கிறேன். ஏன் கத்தின்னு இருக்கிற? சரி எப்பயாவது ஒரு கஷ்டத்த நிறுத்திடக்கூடாது. அப்புறம் மறந்துடுவான். ஏற்கனவே எல்லாம் அப்பா மறந்துட்டான், அம்மா மறந்துட்டான், தம்பிய மறந்துட்டான். இந்தா இப்ப பாரு அப்படி மறந்தவர்கள் அமெரிக்காவுல இருந்தவர்களாம் அந்த டொனால்டு ஜான் ட்ரம்ப் அனுப்பி வச்சுன்னு இருக்கிறார். போங்கடா! அ எத்தன வருஷமாடா உங்க அப்பா அம்மாவ அப்படியே அனாதையா விட்டுட்டு பணம்னு இங்க அமெரிக்காவிலேயே உட்காந்துருப்பீங்க. ஓடுங்க. அவன் அவன் உங்க ஊருக்கு போங்க. போ உன் அப்பா அம்மாவ பாரு. கோடி கோடியா பணத்த சம்பாரிச்சு ஒரு பங்களா வாங்கி, அந்த பங்களால ஒரே ஒரு வாட்ச்மேனு, அப்புறம் அந்த கிழவி. அ இப்படி அ அந்த கிழவிய கொன்னுட்டு, அந்த சொத்த ஆட்ட போடுறவன் இங்க தெருவுக்கு தெரு 10 பேர் இருக்கான். அ தாசில்தார்ல இருந்து, போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து, வக்கீல்லேருந்து, ஜட்ஜு வரைக்கும் அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவு காட்டுபவர்களாக இருக்கிறார்களே தவிர, ஒரு அப்பாவிக்கு, ஒரு ஏழைக்கு, ஒரு பசித்தவனுக்கு சோறு போடுறவன் ஒருவனும் இல்லை. யோசிச்சு பாருங்கப்பா. ஒரு உன்னை போன்ற ஆத்மா, தன்னை போல் பிறரை நேசி என்கிறார் ஜீசஸ். என்னைக்கு அது ஒரு நாள் மனதார நீ யாரையாவது அடைச்சி ஒரு நாய்க்கு பிஸ்கட் கூட ஒரு ஏன் வாங்கி போட மாட்டேன் நீ? அ பெரிய தத்துவம் பேசுற, அத பேசுற, இத பேசுற அப்படி இல்ல மை டியர் பர்டுபல் சில்ட்ரன்ஸ். நீங்கலாம் வந்து இந்த உலகத்தை வருங்கால தூண்கள். அ எதுக்கும் உதவாத ஏக்கர் கணக்குல 5 ஏக்கர்ல 10 ஏக்கர்ல கோயில கட்டி போட்டு வச்சிருக்கான். அ 10 ஏக்கர்ல 20 ஏக்கர்ல கோயில ப ப ப கட்டி போட்டு வச்சிருக்கான். 1000 கால் தூணுன்றான், 2000 கால் தூணுன்றான். 4 தூண்கள் தான் இந்த உலகத்துக்கு. வெறும் 4 தூண்கள் தான். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 தூண்கள் தான். இந்த 4 தூண்கள் மேல தான் நீ வந்து உட்கார முடியும், நிக்க முடியும், பயணம் செய்ய முடியும். ஏன் இத மறந்து விட்டு தேவையில்லாம வை ஆர் யூ பீப்பிள்ஸ் ரன்னிங் பிஹைண்ட் த மனி? நோ, ஐ அம் ஆஸ்கிங் யூ பீப்பிள்ஸ். பணம் உனக்கு என்னய்யா பண்ணிடும்? பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் என்னிடத்தில் இல்லாததா. இப்படி உன்னிடத்தில் இல்லாததான் என்ற 64 கலைகளுக்கு சொந்தக்காரையா நீ? 64 கலைகளுக்கு சொந்தக்காரன் நீ. ஒரு கலையில் கூட நீ வந்து சிறந்து விளங்காம சாராயம், தண்ணி, பொண்ணு, அ என்ன கேவலமான ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யோசிச்சு பார். யோசிச்சு பார். இந்த பூமி வந்து உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனித பிறவி தானே இங்கே அற்புதமான ஒரு பிறவி. மிருகங்களை காட்டிலும் மனிதன் வந்து சிரிக்க தெரிந்த மிருகம். தயவு செஞ்சு மாறுங்கப்பா. இந்த ஓட்டு இந்த பார், நல்ல தலைவனை நீ தேர்ந்தெடுக்காததுனால உன் பிள்ளைகள் ரோடில் பிச்சை எடுக்கிறது. இது அப்படியே நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருந்தான் பிச்சைக்காரன். இன்னைக்கு கோடி பேர் இருக்கான். 140 கோடி பேருன்றான் இந்தியாவுல. இதுல 130 கோடி பேர் பிச்சைக்காரன். 130 ஆமா. சிங்கப்பூராமே. சிங்கப்பூர்ல அதில வந்து 3 பேர் தான் மிகப்பெரிய பணக்காரர்களாமா. 3 பேர் தான். இத்தனைக்கும் அங்க ரோட்ல எச்சி துப்புனா புடிச்சிடுவான். அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவான். பணக்கார நாடுகள்னுவான், வல்லரசு நாடுகளில் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவான். பட் அங்கேயும் தொழிலாளர்களுக்கு வந்து ஆமா. நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் கிடையாது. எவன் வேணா எவன் மாட்டினாலும் நீ அவனுக்கு என்ன சம்பளம் வேணா குடுத்துக்கோ. என்ன வாட் கவர்ன்மெண்ட் மேன் ஆல் திஸ் இஸ். இப்படி உலகத்தில நெறைய விஷயங்கள் இருக்குது. மெக்சிகோ மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நாட்ட பார்க்க முடியுமா? அ இவ்ளோ பயங்கரமான ஒரு 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 மாஃபியா மெக்சிகோ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ். நீ நல்லா படிச்சு, அ நல்ல ஒரு தொழிலை தொடங்கி
நிறைய உற்பத்திகளை பண்ணி ஏற்றுமதி பண்ணி தான் நீ உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். ஒத்துழையாமை முக்கியம். நீ எவங்கிட்டையும் போய் கையை கட்டி வேலை பார்க்காத. எல்லாம் அவாய்ட் பண்ணு. சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுப்பா. அடைச்சி உன் வீடு தவளோண்டு வீடு அங்கே 2 தென்னை மரம், 2 வாழை மரம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளியை பயிர் செஞ்சினா நீ எவங்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. நீ வரி கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு மயிரும் கொடுக்க வேண்டியதில்லை. நீயே சன்னம் இளநியை சாப்பிட்டுக்கலாம். நீயே இளநியை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு உரம் வேணுமா? நீயே கக்கூசு இல்லைனாலும் போய் பேலு, அதுவே உரமாயிடும். 4 வாழைப்பழத்தை பறித்து சாப்பிடுது. அந்த காலத்தில் குரங்கு நான் வேட்டையெல்லாம் ஆதிவாசிகள்லாம் கற்காலத்து மனிதன் என்ன 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 ஆமாம் எந்த ஃப்ளைட்டில் போனான்? இந்தியன் ஏர்லைன்ஸ்லையா போனான்? எதையோ பூனையை கீனையை நாயகி வேட்டையாடி பழங்களை சாப்பிட்டு தான் வாழ்ந்தான். தயவு செஞ்சு சில்லர்ஸ், இந்த உலகம் உங்களுது. இந்த திருட்டு பசங்க அரசியல்வாதிங்க அல்ல கைங்க ஆட்டையை போட்டு உன்னை நாசம் பண்ணிட்டான். உன் அப்பா அம்மாவை ரோட்டில் விட்டுட்டான், இன்னும் ரோட்டில் விட்டுட்டான், இதுக்கு அப்புறமும் ரோட்டில் தான் விட போகிறான். தயவு செஞ்சு அவனுக்குமே ஓட்டு போடாத. எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. ஒத்துழையாமை ஒத்துழையாமை எவன் கூட ஒத்து போவாத. நீயா இரு. நீயா யோசி. நீ உனக்குள்ளார ஒருத்தவங்க இருக்கான், மனசாட்சின்னு ஒருத்தவன், அவன் சொல்படி கேள். ஏழை மக்களை ஒரு நாளும் அவங்கள துன்பப்படுத்த விடாத. ஓகேவா? அப்புறமா இது உன்னுடைய ஒரு உலகம். இந்த உலகத்தை தாங்கி நடத்த வேண்டியது. அது பத்திரமா நாசமாக போயிடாமல் காவுந்து பண்ண வேண்டியது யாருடைய வேலை? சில்ட்ரன்ஸ், உங்கள் வேலை. அகத்தியர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடைப்பயணம் போனால் மட்டும் பத்தாது. அகத்தியர் எப்படி ஒரு ஜோஷியக்காரராக இருந்தார், ஒரு சித்தராக இருந்தார், ஒரு வைத்தியராக இருந்தார். அதே மாதிரி அந்த ஊடுயிசம் சொன்னால, ஊடுயிசம், மெஸ்மரிசம், ஹிப்னடிசம், இது மாதிரி எல்லாம் சகலகலாக வல்லவன் சொன்னால் நம்ம அகத்தியரை சொல்லலாம். ஸோ அவரை மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சினிமா நடிகை மாதிரி, இந்த செலிபிரிட்டி மாதிரி திருட்டுத்தனம், செலிபிரிட்டி மாதிரி செருப்புக்கு போய் விளம்பரத்துக்கு போவான். 1000 கோடி ரூபா 5000 கோடி ரூபா சொத்து வச்சிங்கன்னு 120 ரூபா செருப்புக்கு போய் விளம்பரம் கொடுக்குறான். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிச்சைக்கார பையாம சொல்லு. ஒரு நடிகை நேற்று கூட பார்த்தேன், ஒரு நடிகை ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும், பனியனோ சட்டையோ ஏதோ ஒரு கருமை, அதுக்கு போய் விளம்பரத்தில் போய் நடிக்கிறான். பிச்சை எடுக்கிறான்னா என்ன? எடுப்பான். பிச்சைக்கார பசங்க தான் அந்த நடிகை இந்த செலிபிரிட்டி பிச்சைக்கார பசங்க. இல்லைன்னா போய் சோப்பு ஷீப்புக்கு அப்புறம் ஜட்டிக்கு பிராவுக்கு போய் விளம்பரம் கொடுப்பாளுங்களா? கேவலமானவர்கள். அவர்களை பற்றி பேச 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 மென்டல் தான் ஆகிடுமே தவிர. ஸோ அவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த நடிகை அவங்களாம் அவங்களுக்கு இந்த பால் ஊற்றுறது, தேங்காய் அடிக்கிறது, கற்பூரம் காட்டுறது, இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நீ பண்ணினா கண்டிப்பாக இயற்கை உன்னை கொண்டுடும். சட்டம் கட்டலாம், போலீஸ் பிடிக்க வேண்டாம், வக்கீல் தேவையில்லை, நீதிபதி தேவையில்லை, இயற்கை மட்டும் போதும். இயற்கை தான் எல்லாமே. இங்கே அது நினச்சதுன்னா உன்னை தூக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த செலிப்ரிட்டிஸ், இந்த சினிமா, இந்த சீரியல், இதெல்லாம் தூரம் தூக்கி போடு. நிறைய புத்தகங்களை படி. ஆமாம், ஒருத்தவங்க கூட நீ ஒரு 5 வருஷம் கூட, தாத்தா கூட 5 வருஷம் கூட நீ இருந்தால் மட்டும்தான் தாத்தாவை கூட ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் தாத்தாவை பற்றி ஏதோ கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? காத்திருத்தல் முக்கியம். காத்திரு. ஆமாம், பசித்தவன் இருக்கானே, ஒரு பசி பயங்கர, முந்தா நேற்று 2-3 நாளாக சாப்பிடல, பயங்கர பசி. அப்படிப்பட்டவனுக்கு ஒரே ஒரு கீழே ரோடு மேலே ஒரே ஒரு அழுவி போன ஒரு தக்காளி, இல்லை ஒரு திராட்சை பழம், இல்லாட்டி ஏதோ ஒரு வேர்க்கடலை, ஏதோ ஒன்று, அதை எடுத்து அவன் சாப்பிட்றான். பார்த்தியா? அதுதான் முழு உணவு, கம்ப்ளீட்டடு ஃபுட்டு. புரியுதா? ஓசியில் கொடுக்குறான், இதை கொடுக்குறான், கண்ட மயிரையும் தின்னுனா நோய் தான் வரும். ஜங்க் ஃபுட்டு நீ உருப்பிட மாட்ட. காத்திரு. ஆமாம், காதல் ஒரு நல்ல காதலா காத்திருக்கணும். காத்திரு. பார்த்தவொடனே காதல், பார்த்தவொடனே அப்புறம் புல்லை, அப்புறம் குப்பை தொட்டி, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை. பார்த்து செயல்படுங்கள் மை டியர் போர்டுபுல் சில்ட்ரன்ஸ். தாத்தா நான் உங்கள் மேலே கோவப்படுறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கோவப்படுறேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. சொல்கிறதுக்கு யாராவது இருந்திருந்தால் நாங்கள் கேட்டிருப்போம், நாங்கள் ஒழுங்காக வாழ்ந்துருப்போம், நாங்கள் எந்த தப்பான செயல்களையும் செய்திருக்க மாட்டோன்னு சும்மா ஜால்ரா போடுறது, ஜிங்கி சக்கு போடுறதெல்லாம் யாரை கட்டுரு? இதெல்லாம் நல்லதில்லை. வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்கு, மானுடவியல் வாழ்வியல் என்ன? உன்னை நீ அறிந்து கொள்வது தான் உண்மையான மானுடவியல்.
உன் ப்ளஸ்ஸை உன்கிட்ட இருக்கிற ஆயர்கடை 64 நீ தெரிந்து கொள்வது தான் உண்மையான வாழ்வாதாரம், மானுடவியல். அகத்தியர் போல வேடம் அணிந்தால் மட்டும் பத்தாது, அகத்தியரை போல வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபாலோ பண்ணாத, நீ ஒன்றை ஃபாலோ பண்ணு. அகத்தியர் அந்த காலம் தாத்தாவே சொல்லுவேன், புராண கதைகள், அந்த கதைகள், இந்த கதைகள் எல்லாம் பொய் கதைகள், ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்லை. உன் புஸ்தகம் உன் கண் எதிர்க்கவே இருக்குது. உன் புஸ்தகம் என்பது உன் கண் எதிர்க்கவே இருக்குது. உன் புஸ்தகம் என்பது எது? நீ தான் புஸ்தகம். யார் ஆர் தி புக்? நீ ஒரு புத்தகம் அப்பா. உன் புத்தகத்தை முதல் படி, ஒவ்வொரு பக்கமாக படி. உன்னை பிறந்த நாள் முதல் கொண்டு இன்று வரை அப்படியே முதல் நாள் எப்படி இருந்தது, 2வது நாள் எப்படி இருந்தது, ஒரு 3 வயசு வரைக்கும் உன்னால் கணிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஈஸியாக கணிக்க முடியும். இப்போ தாத்தாவுக்குலாம் 3 வயசுலேருந்தே வந்து சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி உன்னை நீ ரீவைண்ட் பண்ணிப்பார். கண்ட சினிமா பற்றியும் கண்ட மயராணியும் பற்றினா நீ ரீவைண்ட் பண்ணாத, உன்னை ரீவைண்ட் பண்ணு. உன்னை வைண்டு பண்ணு. இப்போ ஒரு மோட்ரு கெடுப்பச்சு, இப்போ என்ன பண்ணுவாங்க, வைண்டிங் பண்ணுவாங்க. வைண்டிங் மீன்ஸ் கம்பி, அந்த செம்பு கம்பி காட்டுறது மறுபடியும் அந்த மோட்டார் பவர் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். ஸோ உன்னை ரீவைண்ட் பண்ணு. அதுக்காக அதுலேயே இருந்துடாத, அது அப்புறம் ரொம்ப வலிக்கும். பழைய கதைகளை பற்றி நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் ரொம்ப தலைவலி வந்துடும். நாளைக்கு பற்றியும் யோசிக்காத, பழைய கதைகளை பற்றியும் பெரிய ஆழமாக போகாத. பட் இன்று கதை, நீ உயிரோடு இருக்கிற, உன் கண்ணாடிக்கு முன்னால் போய் பாரு, நீ இருப்ப. நீ தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை நன்றாக படித்து இந்த உலகை காப்பாற்று. நன்றி. சேலம் பிப்ரவரி 10, 2025 தினசந்தி செய்திகள். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, கைதான ஆசிரியர் பணி நீக்கம். ஆசிரியர் இளையகண்ணு. சேலம் பிப்ரவரி 10, ஏற்காட்டில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார். பாலியல் தொந்தரவு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுதியுடன் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகிறார்கள். இப்பள்ளியில் பெத்தநாயக்கன் பாளையம் நெய்ய மலையை சேர்ந்த இளையகண்ணு, வயது 37 என்பவர் தற்காலிக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பள்ளியில் SSLC மற்றும் +1 வகுப்பு படிக்கும் 10 மாணவிகளுக்கு ஆசிரியர் இளையகண்ணு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் பணி நீக்கம். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சில மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. இதை அடுத்து ஆசிரியர் இளையகண்ணு மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் அவரை கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பழங்குடியினர் நலத்துறைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் சேலம் மாவட்ட பழங்குடியினர் நலத்திட்ட அலுவலர் சுகந்தி பரிமளம் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து கைதான ஆசிரியர் இளையகண்ணுவை பணி நீக்கம் டிஸ்மிஸ் செய்து உத்தரவு இட்டார். வீட்டிற்கு அழைத்து பாலியல் தொல்லை. இதனிடையே ஏற்கனவே ஏற்காடு நாகலூர் அரசு மாதிரி பள்ளியில் ஆசிரியர் இளையகண்ணு வேலை பார்த்தபோது பள்ளியின் அருகில் வீடு எடுத்து தங்கியுள்ளார். இதனால் அவர் மாணவிகளை வீட்டிற்கே அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்து வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு இளையகண்ணு அந்த பள்ளியில் இருந்து மாறி விடுதியுடன் கூடிய இந்த பள்ளிக்கு பணியில் சேர்ந்து உள்ளார். ஆனால் இங்கும் மாணவிகளை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு. இது ஒரு புறம் இருக்க, ஏற்காட்டில் ஆசிரியர் இளையகண்ணு பணியாற்றிய அந்த பள்ளிக்கு மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் அனுப்ப மறுத்துள்ளனர். இது பற்றி அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் மாணவிகளின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சேலம் பிப்ரவரி 10, 2025 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, கைதான ஆசிரியர் பதவி நீக்கம், ஆசிரியர் இளையகண்ணு. நெல்லை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். காதல் திருமணம் செய்த 2 நாளில் சென்னை தம்பதி தற்கொலை. நெல்லை பிப்ரவரி 10, காதல் திருமணம் செய்த 2 நாளில் சென்னை தம்பதி நெல்லையில் தூக்குப்போட்டு தற்கொலை செய்தனர். இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். புது மண தம்பதி. நெல்லை பாளையங்கோட்டை கோட்டூர் ரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த 7ஆம் தேதி புது மண தம்பதியர் வாடகைக்கு குடியேறினர். அவர்கள் வீட்டின் உரிமையாளரிடம் நாங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்று கூறினர். பின்னர் அவர்கள் தங்கியிருந்த வீடு நேற்று முன்தினம் மாலையில் இருந்து பூட்டியே கிடந்தது. வீட்டின் வெளிப்புறம் மின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தூக்கில் தொங்கினர். இதனால் சந்தேகம் அடைந்த பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அப்போது படுக்கை அறையில் 2 பேரும் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உடனடியாக வீட்டு உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். வீட்டு உரிமையாளர் இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காதலுக்கு எதிர்ப்பு. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். 2 பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தவர்கள் சென்னை ராயபுரம் துரை தெருவை சேர்ந்த முத்து மகன் விஜயன் வயது 26, சென்னை திருவெற்றியூர் ஒண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த காந்தி மகள் பவித்ரா 24 என்பது தெரிய வந்தது. ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேறி 2 நாட்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டு நெல்லையில் குடியேறியதும் பின்னர் அவர்கள் தற்கொலை செய்ததும் தெரிய வந்தது. தீவிர விசாரணை. இது தொடர்பாக புது மண தம்பதியரின் பெற்றோர்களுக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். மேலும் அவர்களின் தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பமேளாவில் ஒரே நாளில் 1.42 கோடி பேர் புனித நீராடல். உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் நேற்று மாலை 6 மணி வரை 1,42,00,000 பேர் புனித நீராடினார்கள். இதையடுத்து திருவேணி சங்கமத்தில் இந்த ஆண்டு புனித நீராடிய பக்தர்கள் எண்ணிக்கை 42 கோடியை தாண்டி உள்ளது. நேற்று புனித நீராடிய பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி வானில் இருந்து படம் பிடிக்கப்பட்ட காட்சிதான் இது. மகா கும்பமேளாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று புனித நீராடுகிறார். புதுடெல்லி பிப்ரவரி 10. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா மிகவும் கோலாகலமாக நடந்து வருகிறது. கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் இதுவரை 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். உலகின் மிக பெரிய இந்த கலாச்சார ஆன்மீக நிகழ்வில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று திங்கட்கிழமை பங்கேற்கிறார். இதற்காக பிரயாக்ராஜ் செல்லும் ஜனாதிபதி அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். அத்துடன் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளையும் அவர் மேற்கொள்வார் என ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளது. முன்னதாக பிரதமர் மோடி கடந்த வாரம் மகா கும்பமேளாவில் புனித நீராடியது குறிப்பிடத்தக்கது.
அமிர்தசரஸ் பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். கவுதமலா நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக சென்ற இந்தியர் சாவு. பஞ்சாபை சேர்ந்தவர். பஞ்சாப் மாநிலம் அஜ்னலாவைச் சேர்ந்தவர் குர்தீப் சிங். இவர் வேலைக்காக அமெரிக்கா செல்ல முடிவெடுத்து ஏஜென்ட்டுகளை நாடி உள்ளார். அவர்கள் இவரை சட்டவிரோதமாக அமெரிக்கா அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்து உள்ளனர். அதன்படி ரூபாய் 16.5 லட்சம் பெற்றுக்கொண்டு இவரை கவுதமலா நாட்டுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். அங்கிருந்து சட்டவிரோத வழிகள் மூலம் அமெரிக்காவுக்கு இவர் பயணம் செய்துள்ளார். ஆனால் செல்லும் வழியிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து உள்ளார். இந்த தகவலை பஞ்சாப் மாநில வெளிநாட்டு வாழ் இந்தியர் நலத்துறை மந்திரி குல்தீப் சிங் தாலிவால் நேற்று தெரிவித்தார். மேலும் குர்தீப் சிங்கின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக செல்வதை நிறுத்துமாறு மாநில மக்களை கேட்டுக்கொண்டுள்ள அவர், மாறாக இந்தியாவிலேயே திறன் பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளார். அமெரிக்கா செல்வதற்கு செலவழிக்கும் பணத்தை கொண்டு இங்கேயே வியாபாரம் செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அந்நாடு தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்பிய நிலையில் சட்டவிரோதமான வழியில் அமெரிக்கா சென்ற பஞ்சாபை சேர்ந்தவர் உயிர் இழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். 2026 ஆண்டு தேர்தல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் கூட்டணி தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. சென்னை பிப்ரவரி 10, 2026 சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் தான் கூட்டணி என்றும் தமிழக வெற்றி கழகம் அறிவித்து உள்ளது. சட்டமன்ற தேர்தல். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். தற்போது கட்சி தொடங்கப்பட்டு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து உள்ளது. இதற்கு இடையே 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு தேர்தல் பணிகளை விஜய் மேற்கொண்டு வருகிறார். அவர் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து சந்திப்பார் என்று அரசியல் ஆரூடங்கள் கூறப்பட்டு வருகிறது. இதற்கு அவ்வப்போது விஜய் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டு வருகிறது. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில்தான் முடிவு செய்வோம் என்று விஜயே ஒரு அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தி இருந்தார். அதிமுக உடன் கூட்டணியா? இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் 2026 ஆண்டு ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி அமையலாம், ஆனால் கூட்டணி தொடர்பான முடிவு அந்த நேரத்தில் தான் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அவர் குறிப்பிட்டது தமிழக வெற்றி கழகத்தை தான் என்றும் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்க இருக்கிறார் என்றும் சமூக வலைதளங்களில் யூகங்கள் பற்ற வைக்கப்பட்டது. விஜய் தான் முதல் அமைச்சர். இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் சார்பாக இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் கூறுவதாவது: எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கூறிவிட்டோம். 2026 ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும். விஜயை முதல் அமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும். தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எங்கள் கட்சியின் உட்கட்டமைப்பை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். நிர்வாகிகளையும் அறிவித்து வருகிறோம். எங்கள் தலைவர் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். இதற்கான பணிகள் நடந்து வருகிறது. மற்றபடி
கூட்டணி தொடர்பாக வலைதளங்களில் வரும் விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்க முடியாது. இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். பெங்களூரு யலகங்கா விமானப்படை தளத்தில் 15வது விமான கண்காட்சி இன்று திங்கட்கிழமை தொடங்கி 5 நாட்கள் நடக்கிறது. மத்திய இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார். விமான கண்காட்சியையொட்டி விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விமானங்கள், ஹெலிகாப்டர்களை படத்தில் காணலாம். சென்னை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இலக்கை தொடங்கி வைத்த ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ராய்ப்பூர் சதீஷ் காரில் துப்பாக்கிச் சண்டை. 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் வீரமரணம். சென்னை குரூப் 2 தேர்வில் முதலமைச்சர் குறித்து வினா. சென்னை தமிழக பட்ஜெட் மார்ச் முதல் வாரம் தாக்கல். அமைச்சரவை இன்று கூடுகிறது. புதுடெல்லி பிப்ரவரி 10, 2025 தினசந்தி. தலைப்புச் செய்திகள். சட்டசபை தேர்தலில் ஜனதா வெற்றி. டெல்லியின் புதிய முதல் மந்திரி யார்? அமித்ஷாவுடன் ஜே.பி. நட்டா ஆலோசனை. புதுடெல்லி டெல்லி ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம். மேலிட தலைவர்கள் பங்கேற்பு. 2 ஆண்டாக நீடிக்கும் கலவரத்துக்கு தீர்வு காணாத நிலையில் மணிப்பூர் முதல் மந்திரி திடீர் ராஜினாமா. கவர்னரிடம் கடிதம் கொடுத்தார். மணிப்பூர் முதல் மந்திரி பைரேன் சிங் கவர்னர் அஜய் குமார் பல்லாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை நேற்று கொடுத்தபோது எடுத்த படம். சென்னை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். தமிழக மாணவர்களுக்கான ரூபாய் 2152 கோடி பறிப்பு. அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறார்கள்.
மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம். சென்னை டெல்லி தேர்தலில் வெற்றி, பிரதமர் மோடிக்கு பன்னீர்செல்வம் வாழ்த்து. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. சென்னை ரயில்கள் வருகையை அறிந்து கொள்ள அதிநவீன டிஜிட்டல் தகவல் பலகை பாலக்காடு போல் சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்களில் அமைக்கப்படுமா? பாலக்காடு ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன தகவல் பலகையை படத்தில் காணலாம். சென்னை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டுக்கான நிதி எந்த மாநிலங்களுக்கும் விடுவிக்கப்படவில்லை. அண்ணாமலை திட்டவட்டம். தமிழக ஜனதா தலைவர் அண்ணாமலை எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் நேற்றைய பதிவில் கூறி இருப்பதாவது: தமிழகம் தனது பெருமையை தொலைத்து என் கணிதத்திலும் தாய்மொழி அறிவிலும் கடைசி இடத்தில் உள்ளது. கல்வியை அரசியலாக்கி கல்வியின் தரத்தை குறைத்து தமிழக குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் உலக தரம் வாய்ந்த கல்வியையும் கிடைக்காமல் செய்ததற்காக முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது கட்சியினரும் வெட்கப்பட வேண்டும். இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பிஎம்ஜி உள்பட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்துவதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு உறுதி அளித்தது. இந்த உறுதிமொழியை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றினார்களா, இல்லையா? செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிதி அறிவிக்கையின்படி 36 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 35 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இன்னும் 2024-25 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்று பொய்யை பரப்ப வெட்கமாக இல்லையா? இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. கோவை பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக பாராட்டு விழா. நீர் மேலாண்மைக்கு திமுக அரசு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விழா மேடைக்கு எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டியில் வந்தபோது எடுத்த படம் அருகில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அருகே படகு மூழ்கியது. கடலில் தத்தளித்த 7 மீனவர்கள் மீட்பு. மெக்சிகோ சிட்டி. மெக்சிகோவில் லாரி மீது பஸ் மோதி 38 பேர் பலி. பழனியில் தைப்பூச திருவிழா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்த காட்சி.
தலையங்கம் தினத்தந்தி 10/2/2025 திங்கட்கிழமை. டெல்லியில் தாமரை, ஈரோட்டில் உதயசூரியன். தலைநகர் டெல்லியில் நடந்த சட்டசபை தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் உறுதியாக தெரிவித்தபடி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜனதா ஆட்சி கட்டிலில் அமர்கிறது. இந்த தேர்தலில் பாஜனதா, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனித்தனியே களம் கண்டன. மேலும் இந்தியா கூட்டணி என்று ஒன்று இருக்கிறதா என்று சந்தேகப்பட வைக்கும் வகையில் இந்த தேர்தலில் கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளுமே தனித்தனியாகத்தான் களம் கண்டன. டெல்லி மக்கள் மிக வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் கடந்த 2015, 2020 நடந்த சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினர். அதே வேளையில் 2014, 2019, 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜனதா கட்சிக்கு வெற்றியை வாரி கொடுத்தனர். இந்த தேர்தல்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாதது போல இப்போதும் பூஜ்யம்தான். கடை விரித்தோம், கொள்வார் இல்லை என்ற நிலை காங்கிரஸுக்கு ஏற்பட்டு விட்டது. இதுவரை நாடாளுமன்றத்துக்கு பாஜனதா, சட்டசபைக்கு ஆம் ஆத்மி என்ற மனநிலையில் இருந்த டெல்லி மக்களை இந்த தேர்தல் மாற்றிவிட்டது. டெல்லியில் நடுத்தர மக்கள் 45% பேர் இருக்கிறார்கள். இவர்களை பட்ஜெட்டில் ரூபாய் 12,75,000 வரையில் வருமான வரி இல்லை என்ற அறிவிப்பு வெகுவாக கவர்ந்து விட்டது. அதுபோல அடித்தட்டு மக்களை ஈர்க்கும் வகையில் அறிவிக்கப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,500 தருவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி பெரிய பலனை கொடுத்தது. அதோடு ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் 5 மாதங்கள் சிறையில் இருந்ததும் அந்த கட்சி மக்களிடையே நம்பகத்தன்மையை இழந்து விட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலையே மக்கள் தோல்வியை தழுவச் செய்துவிட்டனர். 48 தொகுதிகளில் பாஜனதா வெற்றி பெற்றுள்ளது. ஆக டெல்லியில் தாமரை மலர்ந்து விட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தமட்டில் திமுகவை எதிர்த்து அதிமுக, பாஜனதா ஆகிய முக்கிய கட்சிகள் போட்டியிடவில்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும் திமுகவை எதிர்த்து போட்டிக்கு வந்தது. போட்டி இல்லாத எதிர்கட்சிகளின் வாக்குகள் எல்லாம் முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தது எல்லாம் காணல் நீராகிவிட்டது. ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக சுருட்டி எடுத்து கொண்டது. நாம் தமிழர் வேட்பாளர் டெபாசிட் கூட பெற முடியவில்லை. இவ்வளவுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ அல்லது வழக்கமாக இடைத்தேர்தல் என்றால் முகாமிடும் அனைத்து அமைச்சர்களோ அங்கு செல்லவில்லை. அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி மட்டும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தாலும் இவ்வளவு அமோக வெற்றியை மக்கள் வாரி வழங்கி இருப்பது நிச்சயமாக திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ஆகும். 2011 இந்த தொகுதி உருவான பிறகு முதல் முறையாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற திமுக உதயசூரியனை ஒளிவிட செய்துவிட்டது. தலையங்கம் தினசந்தி. டெல்லியில் தாமரை, ஈரோட்டில் உதயசூரியன். தேனி பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி செய்திகள். ஓசைக்கு கறி தர மறுத்ததால் ஆத்திரம். மயானத்தில் பிணத்தை தோண்டி எடுத்து வந்து இறைச்சி கடை முன் போட்ட தொழிலாளி. மயானத்தில் இருந்து தோண்டி எடுத்த பிணத்தை தலை சுமையாக குமார் தூக்கி சென்ற காட்சி. தேனி பிப்ரவரி
10. தேனியில் தொழிலாளி ஒருவர் தனக்கு ஓசிக்கு கரை தர மறுத்ததால் மயானத்தில் பிணத்தை தோண்டி எடுத்து வந்து இறைச்சி கடை முன் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இறைச்சி கேட்டு வாக்குவாதம். தேனியை அடுத்த பழனி செட்டி பட்டியைச் சேர்ந்தவர் குமார், வயது 42. கூலி தொழிலாளியான இவர் அவ்வப்போது அங்குள்ள பொது மயானத்தில் பிணம் புதைக்க குழி தோண்டும் வேலை செய்யும் வந்து இருக்கிறார். இந்த நிலையில் நேற்று காலை குமார் பழனி செட்டிப்பட்டி பஸ் நிறுத்தம் அருகில் உள்ள ஆடு கோழி இறைச்சி விற்பனை செய்யும் ஒரு கடைக்கு சென்றார். அப்போது தனக்கு ஓசியில் இறைச்சி தருமாறு அவர் கேட்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கறிக்கடையில் கூட்டம் அதிகம் இருந்தது. அப்போது காசு கொடுக்காமல் இறைச்சி கொடுக்க முடியாது என்று குமாரிடம் இறைச்சி கடைக்காரர் கூறினார். ஆனால் தனக்கு கறி கொடுக்குமாறு குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் இறைச்சி கடைக்காரர் குடல் கறியை மட்டும் கொடுத்தார். ஆனால் இது தனக்கு போதுமானது இல்லை, கூடுதல் கறி தருமாறு கேட்டு குமார் மீண்டும் வாக்குவாதம் செய்தார். அப்போது இறைச்சி கடைக்காரர் குமாரை திட்டியதாக கூறப்படுகிறது. பிணத்தை தூக்கி வந்தார். எனக்கு நான் கேட்டது மாதிரி கறி கொடுக்க மாட்டேன் என்கிறாய் அல்லவா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிவிட்டு குமார் அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து வேகமாக புறப்பட்ட குமார் பழனி செட்டி பட்டியில் உள்ள பொது மயானத்துக்கு சென்றார். அங்கு 2 மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு பிணத்தை தோண்டி வெளியே எடுத்தார். அழுகி எலும்பு கூட ஆகிய நிலையில் அந்த பிணம் இருந்தது. ஒரு சேலையில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்த அந்த பிணத்தை தூக்கி தனது தலையில் சுமந்தபடி குமார் மயானத்தில் இருந்து புறப்பட்டார். அங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரம் அழுகிய பிணத்தை சுமந்தபடி பஸ் நிறுத்தம் அருகில் உள்ள இறைச்சி கடை நோக்கி வேக வேகமாக நடந்து வந்தார். மக்கள் அலறி அடித்து ஓட்டம். அவர் நடந்து சென்ற பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசியது. குமார் பிணத்தை தூக்கி செல்வதை அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் அவரை நோக்கி சத்தம் போட்டனர். ஆனால் யார் குரலுக்கும் செவி சாய்க்காமல் அவர் வேகமாக நடந்து சென்றார். பின்னர் குமார் அந்த பிணத்தை தனக்கு கறி கொடுக்க மறுத்த இறைச்சி கடை முன்பு வீசினார். இதனை பார்த்ததும் இறைச்சி வாங்க வந்திருந்த மக்கள் அலறி அடித்தபடி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் இறைச்சி கடை முன்பு பிணத்தை வீசிய தகவல் காட்டுத்தீ போன்ற அப்பகுதியில் பரவியது. இதனால் இறைச்சி கடை முன்பு பொது மக்கள் பலர் திரண்டனர். வழக்கு பதிவு. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர். போலீசார் வரும் வரையில் குமார் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் பிணத்தை எடுத்து வந்து இறைச்சி கடை முன்பு வீசியது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குமாரை கைது செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓசிக்கு கறி தர மறுத்ததால் ஆத்திரம். மயானத்தில் பிணத்தை தோண்டி எடுத்து வந்து இறைச்சி கடை முன் போட்ட தொழிலாளி மயானத்தில் இருந்து தோண்டி எடுத்த பிணத்தை தலை சுமையாக குமார் தூக்கி சென்ற காட்சி. சென்னை, பிப்ரவரி 10, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். பாலியல் குற்றங்கள் அதிகரிப்புக்கு கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இம்பால் 5 ஏக்கர் போதை கசகசா செடிகள் அழிப்பு. பாமக மாலி நாட்டில் ஆயுத குழு வெறு செயல். தங்க சுரங்க தொழிலாளர்கள் 25 பேர் சுட்டுக்கொலை. கிருஷ்ணகிரி தெரு நாய் கடித்ததில் 3ஆம் வகுப்பு மாணவன் சாவு. தாம்பரம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்த வீடியோவை வெளியிட்டு விடுவதாக இளம்பெண்ணுக்கு மிரட்டல். ஜனதா இளைஞர் அணி செயலாளர் கைது. வெள்ளியாசு தமிழரசன். சென்னை முதல் ஈட்டாளர்களின் வைப்புத் தொகை மோசடி.
தனியார் நிறுவன மேலாண்மை இயக்குநருக்கு 5 ஆண்டு சிறை. எழும்பூர் கோர்ட் உத்தரவு. சென்னை இலங்கை கடற்படையினரின் தமிழக மீனவர்கள் தொடர் கைது நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அண்ணாமலை வலியுறுத்தல். புதுடெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வி எதிரொலி. டெல்லி முதல் மந்திரி அதிஷி ராஜினாமா. டெல்லி கவர்னர் வி.கே. சக்சேனாவிடம் அதிஷி ராஜினாமா கடிதம் அளித்த போது எடுத்த படம். சென்னை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியது தொடர்பாக பாஜனதா வெளியிட்டது பொய்யான பட்டியல். தமிழக அரசு விளக்கம். மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் கூலி படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காட்சிகள் படப்பிடிப்பு. ட்ரெண்டிங் ஆட்டோவுக்குள் இன்னிசை கச்சேரி. ட்ரெண்டிங் ஜீப்பில் பவனி வந்த சிங்கநாய். சென்னை ஜோலார்பேட்டையில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி. மருத்துவ செலவையும் ஏற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தினத்தந்தி புகார் பெட்டி தாமதமாக நடக்கும் பணி. செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் இந்திர பிரியதர்ஷினி நகர் பகுதியில் உள்ள சாலையில் மின்சார வாரியத்தின் கேபிள் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இங்கு நடைபெறும் பணி தொடர்ச்சியாக நடைபெறாமல் 2 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. அவ்வப்போது வந்து சாலையில் பள்ளம் தோண்டிவிட்டு சென்று விடுகின்றனர். ஆனால் பணி நடந்தபாடு இல்லை. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். பரபரப்பான சாலை என்பதால் காலை மற்றும் மாலை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்ணன் பெரும்பாக்கம். மின்கம்பத்தில் மரக்கிளை. செங்கல்பட்டு மாவட்டம் பாரமனூர் வி.வி. நகர் எம்ஜிஆர் தெருவில் உள்ள ரேஷன் கடை எதிரே மின் கம்பம் ஒன்று உள்ளது. இந்த மின் கம்பம் அருகில் உள்ள மரக்கிளை சாய்ந்து மின் கம்பத்தின் மேல் விழுந்து உள்ளது. இதனால் மின்சார கம்பி அறுந்து விழுந்து விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. எனவே மின் வாரியத்துறை அதிகாரிகள் மின் கம்பத்தின் மேல் உள்ள கிளையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பத் பேரமனூர். பராமரிக்கப்படாத ரயில்வே கேட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் மற்றும் புத்தேரி ரயில்வே தண்டவாளம் பகுதியில் பொதுமக்கள் கடந்து செல்ல இருக்கும் ரயில்வே கேட் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. இதனால் அந்த பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைகின்றனர். ரயில் வருவது தெரியாமல் சிலர் கடந்து செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. இதேபோல இந்த பகுதியை கடந்து செல்லும்போது ரயில் டிரைவர் மெதுவாக ரயிலை இயக்க வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. எனவே ரயில்வே நிர்வாகம் ரயில்வே கேட்டை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவுஸ் பாஷா மறைமலை நகர். தினத்தந்தி புகார் பெட்டி. நெடுஞ்சாலை ஓரத்தில் மரம் வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையிலிருந்து தாம்பரம் வழியாக பெருங்கலத்தூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அதிக அகலம் கொண்டது. இந்த சாலை எப்போதுமே பரபரப்பாக காணப்படும். சென்னையிலிருந்து தென் மாவட்டம் செல்லும் பயணிகள் அனைவரும் இந்த வழியாக செல்கின்றனர். ஆனால் சாலை ஓரங்களில் மரங்களே இல்லை. இதனால் வெகு தூரம் பயணம் செய்யும் பயணிகள் மிகவும் அவதி அடைகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலை ஓரத்தில் மரம் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மணி குரோம்பேட்டை.
நாய்களால் தொல்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பட்டூர் பகுதியில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அதிக அளவு தெரு நாய்கள் சுற்றி திரிகிறது. தெருவில் சுற்றும் நாய்கள் சாலையில் செல்லும் குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகளை கடிக்க துரத்துகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் வெளியே செல்ல அச்சப்படுகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சாலையில் திரியும் நாய்களை பிடித்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். நித்யா, மாங்காடு. சாலையின் நடுவில் மின்கம்பம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நரிவன சாலை மிகவும் பரபரப்பான சாலை ஆகும். இந்த சாலை வழியாக பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர். இந்த சாலையின் நடுவில் ஒரு மின்கம்பம் உள்ளது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படுகிறது. எனவே மின் வாரிய துறை அதிகாரிகள் சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆறுமுகம், மாங்காடு. தினத்தந்தி புகார் பெட்டி. குண்டும் குழியுமான சாலை. சென்னை அண்ணா நகர் மேற்கு பஸ் பணிமனையிலிருந்து கோயம்பேடு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். மேலும் வாகனங்கள் அதிக அளவில் இந்த சாலையில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவ்வப்போது விபத்து ஏற்படுகிறது. இதனால் வாகனத்தில் பயணிக்கும் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பள்ளத்தில் விழுந்து காயமடைகின்றனர். இது மட்டுமின்றி இந்த சாலையில் மெட்ரோ பணி நடைபெற்று வருவதால் அதிக அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே சாலையை விரைவில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மில்சன், அண்ணா நகர். கழிப்பிடத்தை திறக்க வேண்டும். சென்னை அடையாறு இந்திரா நகர் 14வது குறுக்கு தெரு சாலையில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பொதுமக்களுக்காக பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் கழிப்பிடம் திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த பகுதி மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் பொது கழிப்பிடத்தை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவலிங்கம், அடையாறு. பொதுமக்கள் அச்சம். சென்னையை அடுத்த துரைப்பாக்கம் மேட்டுக்குப்பத்தில் உள்ள கண்ணதாசன் சாலையில் தெரு நாய் தொல்லை அதிகமாக உள்ளது. மேலும் குழந்தைகள் பொதுமக்கள் அந்த வழியாக செல்லும் போது அவர்களை கடிக்க துரத்துகிறது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் கடிக்க துரத்துவதால் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சந்திரன், துரைப்பாக்கம். மாடுகளால் அவதி. சென்னை MMDA காலனியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் தெருவில் மாடுகள் அதிக அளவில் சாலையில் நடமாடுகிறது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலமுறை விபத்தில் சிக்குகின்றனர். மேலும் சாலையை கடந்து செல்லும் பொது மக்களை மாடு முட்டுதுவதற்கு துரத்துகிறது. சாலையை அச்சுறுத்துடன் கடந்து செல்பவர்கள். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் செல்லும் மாடுகளை பிடித்து சென்று உரிமையாளர்களுக்கு அபராதம் வசூலிக்க வேண்டும்.